மகர ராசி நேயர்களுக்கு குரு அதிசார பயிற்சிக்கு அப்புறம் குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கு? தெய்வ வழிபாட்டின் மூலமாகவும், தெய்வ வழிகாட்டுதலின் மூலமாகவும், தெய்வ அனுக்கிரகத்தின் மூலமாகவும் மட்டும் மகரத்துக்கு கண்டிப்பா குழந்தை பாக்கியம் இருக்கும். ஏன்னா 5ஆம் இடம் வலுவாகுது. 5ஆம் அதிபதி சுக்கிரன் நீசமானாலும் புதனோட பரிவர்த்தனையாகி ரொம்ப வலுவாகிறாரு. அப்போ இஷ்ட தெய்வ வழிபாடு அப்படிங்கிறத நீங்கள் ரெகுலராக கன்சிஸ்டண்டாக பண்ணிக்கிட்டே வரும் பட்சத்தில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது மகரத்துக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது அம்மன் வழிபாடு இருக்கும் பட்சத்தில் ரொம்பவே நல்லது. சிவன் கோயிலில் உள்ள சாந்த ஸ்வரூபமான அம்பாள், மகாலட்சுமி தாயார், இவங்க எல்லாருமே யாருன்னா சுக்கிரனோட அம்சம்தான். ஸோ அவங்கள நீங்கள் ரெகுலராக வழிபாடு பண்ணிட்டு வரும்போது குழந்தை பாக்கியம்ங்கிறது இருக்கும். ப்ராக்டிக்கலாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா 7ஆம் இடம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு துர்ஸ்தானம் தான். சரலக்னம், அதனால் துர்ஸ்தானம் தான். ஸோ தெய்வ வழிபாட்டை குறிக்கக்கூடிய 5ஆம் இடம் வலுவாக இருக்கிறதுனால வழிபாட்டின் மூலமாக குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். பெண் பிள்ளை யோகம் ரொம்ப ரொம்ப அதிகமாக மகர ராசிக்காரங்களுக்கு இருக்குது. அழகான பெண் குழந்தை வேணும்னு ஆசைப்படுறவங்களுக்குலாம் அந்த பெண் குழந்தை அப்படியே கிடைக்கிறதுக்கான யோகம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது.